ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எம்ஆர் ஹெல்தி ஈட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாங்க ஈஸியன் ஹெல்தி கிச்சனில் மிளகு சாமை பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. சிறுதானியங்களில் ரொம்ப முக்கியமான எல்லா இடத்துலையும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய சாமை பொங்கல் தான் நாம் இன்றைக்கி செய்ய போகிறோம். சாமை பொங்கல் செய்கிறதுக்கு அரை கப் பயத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதுபோல் ஒரு கப் சாமை அரிசி எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல நாம் எடுத்து வச்சுருக்கிற அரை கப் பயத்தம்பருப்பை வாசம் வர அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம். பயத்தம்பருப்பு ரொம்ப நேரம் வறுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வாசம் வர வறுத்தா போதும். இப்போ வறுப்பட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதே குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிடலாம். நெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் 1-2 உடைச்ச மிளகு சேர்த்துக்கிடலாம். அதிலையே 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிடலாம். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை துருவி சேர்த்துக்கிடலாம். அது கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிடலாம். இனி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். நாம் அரை கப் பருப்பும் 1 கப் சாமை அரிசியும் எடுத்துருக்கிறதுனால 1.5 கப் ஆச்சு. 1.5 கப்புக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கிடுது. 1க்கு 2 வீதம் கணக்கு சேர்த்து 3 கப் தண்ணி சேர்த்துக்கிடுது. இப்படி சேர்க்கும்போது நம்மளுக்கு பொங்கல் ரொம்ப சூப்பராக வரும். நம்ம பச்சரிசியில் பொங்கல் செய்யும்போது 1க்கு 3 அளவு சேர்ப்போம். இது அப்படி இல்லாமல் 1க்கு 2 அளவு சேர்த்துக்கிடுங்க, ரொம்ப நல்லா வரும். இனி பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணியை கொதிக்க விட்டுக்கிடலாம். தண்ணி கொதித்ததும் கழுவி வச்சுருக்கிற பயத்தம்பருப்பும் சாமை அரிசியும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு குக்கரை மூடி விசில் போட்டுக்கிடலாம். பொங்கல் வேகிறதுக்கு 1 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சா போதும், நம்மளுக்கு பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பொங்கல் ரெடி ஆகிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ப்ரெஷரெல்லாம் அடங்கினதும் குக்கரை திறந்து பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ அழகாக கமகமன்னு பொங்கல் ரெடி ஆகிட்டு. இது கூடவே கொஞ்சமாக நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். பாருங்கள், நம்ம பொங்கல் ரொம்ப குலைவாகவும் இல்லாமல் ரொம்ப விரைப்பாகவும் இல்லாமல் ரொம்ப பக்குவமாக ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த காலத்து பிள்ளைங்க எவ்வளோ தான் வெளியில் சாப்பிட்டாலும் வீட்டில் இப்படி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கும்போது அதையும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இப்படி செஞ்சு கொடுங்க, பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடிய இந்த பொங்கல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.